இந்த மாலை மந்திய பொழுதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது மாய்க்கூட இந்த தொழுகையிலே நாங்கள் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் மாய்க்கூட எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் ஆட்சிக்கிறோம். ஆதி மந்தமானவரே, இந்த எங்கள் ஆராதனையின் துவக்கத்தையும் முடிவையும் கருத்தில் அர்ப்பணித்து இந்த வேளையிலே ஜாக்கிரதையாக தொழுகையை தொழுது கொள்ளவும், பாடுகின்ற பாடல், வாசிக்கின்ற வேத பாடல், கேட்கின்ற தேவ செய்தி யாவுமே எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்க ஆவியானோர் உதவி செய்கின்றமாக சொல்கின்றோம். இறுதியான நேரத்தை நீங்கள் பொறுப்பேற்று நடத்தும் காத்துக்கொள்ளும் எல்லா ஸ்துதி கன மகிமையை கொண்டே செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நடக்கிறார்கள். ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய கீர்த்தனைகளிலே 5வது கீர்த்தனை சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிக்கு நமஸ்காரம் என்பதான பாடலை பாடி மாலை தொழுகையை ஆரம்பிச்சிருந்தோம். மாலை வேளையிலே இந்த பரிசுத்த நாளின் தொழுகைக்காக வந்தவர்கள் யாவரையும் ஆக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். தேவன் நமக்கு செய்த எல்லா காரியத்திற்காக நாம் என்னத்தை செய்வோம் என்று சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக நாம் ரட்சத்தின் பாத்திரத்தை எடுத்து தேவனுக்கு நன்றி கூறும் வகையிலே நாம் இந்த தொழுகைக்குள்ளாய் கடந்து செல்வோம்.
நாம் நமது தொழுகை புஸ்தகத்திலிருந்து இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 76. கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கரை கூர்ந்து மகிழ கட்டுவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். துருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவரும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு அல்லது உட்கார்ந்த நிலையிலோ நம்மை நாமே சோதனை செய்வோம். இந்த பரிசுத்த நாளில் கடந்து செல்கின்றதான நாம் நம்மில் காணப்படுகின்ற பலவீனங்கள், குறைகள் எது இருப்பினும் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து இந்த பரிசுத்த நாளை நாம் ஆசரிக்க ஆவியானவர் நமக்கு கிருபையாயிருந்து கிருபை செய்ய நம்மை மனத்தாழ்மையோடு நம்முடைய தப்பிதங்களை நாம் பாவ அறிக்கையாக இந்த வேளையிலே தேவனுடைய சன்னதியிலிருந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆவிக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படிக்காய் நாம் ஜாக்கிரதையோடு நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிழந்து போனோம்.
எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான தமது காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இந்த வேளையிலே வேத பாடம் வாசிக்க கேட்போம். வேத பாடம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 25 முடிய. அருட்கூர்ந்து நற்செய்தி பாகம் வாசிக்கும் பொழுது சபையார் எழுந்து நிற்கவும். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 25 வரை வாசிக்க கேட்போம். மறுநாளிலே அவர்கள் பெத்தனியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை எல்லாம் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவுண்டாய் இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தயவு கூர்ந்து அமரவும். கீர்த்தனைகளிலே 153ஆம் கீர்த்தனை இயேசுவே கிருபாசன பதியே என்பதான பாடலை நாம் பாடும் பொழுது நாம் நம்மை தெய்வ செய்திக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். கீர்த்தனை 153. இயேசுவே கிருபாசன பதியே
வாரத்திலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். எங்களுடைய ஒடுக்குமுறைகள், எங்களுடைய மனத்தாழ்மை, நாங்கள் உம்மை பார்த்து சிலுவின் அடிவாரத்திலே வருகின்ற அந்த அன்பு, சிலுவை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அவ்வண்ணமாக இந்த சிலுவை பாட்டின் வழியாய் எங்களை உம்முடைய பக்கமாய் இழுத்து கொள்ளும். இப்பொழுதுமாய் கூட தொடர்ந்து நாங்கள் தெய்வ செய்தியை கேட்கும் பொழுது ஆவியானவர் தாமே எங்கள் உள்ளங்களிலும் எங்களிலும் கிரியை செய்யும்படிக்காய் உம்மை தயவாய் கேட்கின்றோம். இயேசுவின் வழியாய் செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையாளர்களே, உங்கள் யாவரையுமாய் இன்னொரு முறையாய் நான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். குறிப்பாக இது பரிசுத்த நாள் என்று நாம் சொல்லுவோம். பரிசுத்த நாள், நீங்கள் இந்த தபசு நாளிலே எந்த நாளை நீங்கள் விட்டுட்டாலையும் இந்த பரிசுத்த நாளை மாத்திரம் விடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு நாட்கள். இதை ஆங்கிலத்திலே ஃபேஷன் வீக் என்று சொல்லுவாங்க. போன வாரத்திலிருந்து ஃபேஷன் வீக். இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது குருத்தோலை ஞாயிற்றிலிருந்து ஈஸ்டர், ஈஸ்டர் என்கின்றதான உயிர்த்த ஞாயிறு. ஈஸ்டர் என்பதை நாம் உச்சரிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், ஈஸ்டர் என்பது அது ஒரு தேவதையின் பெயர். உங்களுக்கு யாருக்கு தெரியும் தெரியல. ஆக அதற்கு சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால் உயிர்த்த ஞாயிறு. ஆங்கிலத்தில் ரிசரக்ஷன் சண்டே அப்படிதான் சொல்லணும். அதற்கு இந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மன்னிக்கவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய நாட்களை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கின்ற அந்த நாளை அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, அல்லது சஃபரிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அப்பேற்பட்டதான ஒரு நாள் தான். ஆகவே இந்த நாளை பரிசுத்த நாள் என்று சொல்லி இந்த பைபிள் ஸ்காலர்ஸ், வேதாகம அறிஞர்கள் இதை இப்படியாய் வகை அறுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த பரிசுத்த நாளிலே முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அது குருத்தோலை ஞாயிறு. தேவன் பவனியாக வந்து வெற்றி வேந்தராய் எருசலேமுக்குள்ளாய் செல்லுகின்ற ஒரு காட்சி. அவர் வெற்றி வேந்தராய் வந்ததினாலே அந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். அது குருத்தோலை ஞாயிறாக நாம் அனுசரித்தோம். நேற்று நாம் பார்க்கின்றோம், அப்படியாய் வந்த ஆண்டவர் என்ன செய்கின்றார், எருசலேமிலிருந்து மறுபடியுமாய் திரும்பி பெத்தனியாவுக்கு திரும்பி போகின்றார். பெத்தனியால யார் இருக்காரு? யார் இருக்காங்க பெத்தனியால? யாருக்கு தெரியும்? சொல்லுங்களேன், யாரோ சொன்னீங்க? ஆமா, லாசரின் குடும்பம் இருக்கு. லாசரு, மார்த்தாள், மரியாள், அவங்க குடும்பம். இந்த பெத்தனியால இந்த குடும்பம் இருக்கு. அவங்க வீட்டில் தான் ஏசாமி தங்கி இருக்கிறாரு. ஏன்னா இந்த யூத கலாச்சாரத்தின் பிரகாரம் நான் பார்ப்போமானால், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பண்டிகை 3 பண்டிகை. அது மிகவும் விசேஷத்தமான பண்டிகை. எந்த ஒரு யூதன் எந்த தேசத்தில் இருந்தாலும் இந்த 3 பண்டிகைக்கு அவங்க ஒரு பொழுதும் அதை தவறவிடாமல் அந்த பண்டிகைகளே அவ்வாறு வந்து கலந்து கொள்வார்கள். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர். அதற்கு அடுத்து வருகின்ற பண்டிகை தி ஃபீஸ்ட் ஆஃப்
பெண்டிகாஸ்ட், பெந்தெகோஸ்த பண்டிகை. அதற்கு அடுத்து வர பண்டிகை த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள், அல்லது தமிழ்ல கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. கம்யூனியன் கிளாஸ்ல ஒருவேளை இதை சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஆழமா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாஸ் ஓவர்னா என்ன? கம்யூனியன் யாரெல்லாம் சேர்ந்துருக்கீங்க கம்யூனியன்ல? வாட் இஸ் பாஸ் ஓவர்? வாட் இஸ் பாஸ் ஓவர்? தமிழ்ல எடுக்கிறாங்களா இங்கிலீஷ்ல எடுக்கிறாங்களா? நான் கொஞ்சம் கூட இங்கிலீஷ் பேசுகிறேன் இன்னைக்கு. ஏன்னா நான் இங்கிலீஷ் பேசுறது எப்பவுமே என் பிரசங்கத்தில் விரும்ப மாட்டேன். பிரைஸ் த லார்ட். கேட்டுச்சிங்களா? பாப்பா சொன்னது கேட்டுச்சிங்களா? சங்கார தூதன் ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டை கடந்து போறது. தட் இஸ் கால்ட் பாஸ் ஓவர். ஒவ்வொரு வீட்டையா கடந்து போறது. அதனால தான் அது பேர் பாஸ் ஓவர். ஆனால் ஆங்கிலத்தில் அதுக்கு இன்னொரு பதமும் இருக்கின்றது, பஸ்கா. அதுதான் பஸ்கா பண்டிகைன்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் இதற்கு பெயர் வந்துட்டு பாஸ் ஓவர்ன்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதற்கு சில சபைகளில் பாஸ்கா அப்படின்னே சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் எங்கிருந்து வருகின்றது என்று சொன்னால், பெஷாக் என்கின்றதான எபிரேய வார்த்தையிலிருந்து வருகின்றதான பண்டிகை. பெஷாக், கடந்து செல்லுதல். பாஸ் ஓவர், அந்த ஒவ்வொரு வீட்டையும் கடந்து செல்றது. ஏன் ஒவ்வொரு வீட்டை கடந்து செல்றாங்க சொன்னாங்களா? ஒவ்வொரு வீட்டை ஏன் கடந்து செல்றாங்க யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு வீட்டை சங்கார தூதன், சங்கார தூதன்னா யாரு? கையில் ஒரு பெரிய அருவாலை வச்சு எல்லாரையும் வெட்டி போடுறவன் தான் சங்கார தூதன். தலைகளை வெட்டிட்டு போவான். ஏன் சொன்னா, எந்த வீட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டில் உள்ளவங்களை வீடு புகுந்து அவங்களை சிறை சேதம் பண்ணி வெட்டி போட்டு அந்த வீட்டை கடந்து போகுவான். அதனால தான் அதன் பேர் பெஷாக். இந்த பெஷாக் என்கின்றதான வார்த்தை மருவிதான் நமக்கு பஸ்கா என்று வந்தது. இந்த பஸ்கா பண்டிகை நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், மிகவும் நேர்த்தியான பிரசித்தியான ஒரு பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை 49 நாள் கொண்டாடி 50வது நாள் கொண்டாடப்படுகின்றதான ஒரு பண்டிகை. இந்த 50வது நாளிலே கொண்டாடப்படுகின்ற பண்டிகை பெந்தெகோஸ்த பண்டிகை. 49 நாள் பஸ்கா பண்டிகை. 50வது நாள் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை என்ன சொல்லுங்களேன்? இப்பதானே சொன்னேன், பெந்தெகோஸ்த பண்டிகை. பெந்தெகோஸ்த இப்ப நிறைய பேர் சொல்லுவோம், நான் பெந்தெகோஸ்த சர்ச்சுன்றோம்ல. பெந்தெகோஸ்தேனா என்ன தெரியுங்களா? 50வது நாள். வெரி குட். 50வது நாள். பென்டே, பென்டெகோஸ்தே அது பேர் கிரேக்கத்தில். பென்டெகோஸ்தே, பென்டேனா 50, கோஸ்டேனா அந்த நாளை வழிபடுகின்றதற்கான பெயர் தான் பென்டெகோஸ்தே அப்படின்னு சொல்லி கிரேக்கத்தில் சொல்லுவாங்க. ஆக பென்டெகோஸ்தே என்பது பெந்தகோஸ்துன்னு நம்ம மாற்றிட்டோம். அவங்க பெந்தகோஸ்து சபை. ஏன் சொல்லுங்க? நிறைய அல்லேலூயா சொல்லுவாங்க, நிறைய ஆமென் சொல்லுவாங்க, காரணம் இல்லாத சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லை, ஆண்டவர் கட்டளையில் சொல்லியிருக்கின்றாரு, இந்த நாமத்தை வீணிலே வழங்காதீர்கள் இல்லையா? ஆனால் சில சபையிலெல்லாம் சொல்லுவாங்க, உக்காருக்குள்ளோ பிரைஸ்லாட், ஏழக்குள்ளோ அல்லேலூயா இல்லையா? அப்போ அது தேவன் நாமத்தை தூஷிப்பதற்கு அடையாளம். இந்த பண்டிகை பஸ்கா பண்டிகையை தான் தேவன் ஆசரிக்க அவர் என்ன செய்கிறாரு, 6 நாள் முன்பதாகவே அவர் கடந்து வந்து அவர் இந்த லாசரன் வீட்டில் தங்குறார். தங்கி
இந்த லாசர் வீட்டில் தங்கி தான் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாரு, காலமே எழுந்து அந்த சீஷர்களுக்கு சொல்கிறாரு. அதற்கு முன்ன உள்ள இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வேத பாடத்தின் முன்பகுதிக்கு போனீங்கன்னா தெரியும், கழுதையை கொண்டு வர சொல்கிறாரு இல்லையா? கழுதையை கொண்டு வந்து அந்த கழுதையும் கழுதை குட்டியுமாய் கொண்டு வந்து அந்த கழுதை குட்டியின் மேலே உட்கார்றாரு. இதை உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் என் ஊழியத்தில் 40 வருஷம் எனக்கு ஊழிய பாதையில் நான் பைபிள் காலேஜ் போக்குள்ள தான் எனக்கே அது தெரிஞ்சிச்சு அது என்ன அப்படின்னுட்டு. யாருக்கு தெரியும்? ஏசாமி குட்டி மேலே ஏறினாரா, தாய் மேலே ஏறினாரா? குட்டி கழுதை மேலே ஏறினாரா, தாய் கழுதை மேலே ஏறினாரா? குட்டி கழுதை. வெரி குட். அப்போ தாய் கழுதையும் கொண்டு வராங்களே இல்லையா? தாய் கழுதை எதுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாடு பால் கறக்கும், பார்த்துருக்கீங்களா? மாடு பால் கறக்கும் பொழுது கன்றுக்குட்டி சின்னதாக இருந்தால் அந்த கன்றுக்குட்டியை வச்சாதான் பால் கறக்க முடியும். இல்லைன்னா அந்த மாடு வந்து பாலே தராது. நீங்கள் என்ன செஞ்சாலும் பால் தராது. அதனால் என்ன செய்வாங்க, பால் கறக்காத்துக்கு முன்னால், பெரிய மாட்டுக்கு முன்னால் இந்த சின்ன மாடை கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் பால் குடிக்க வச்சு பின்ன அந்த மாடை எடுத்துன்னு வந்து அது முன்னால் வச்சு தடவி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போது இந்த பெரிய மாடு என்ன பண்ணும், பால் சுரக்க செய்யும். அப்போ தான் பால் கறக்க முடியும். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் ஏசாமி அப்படி சொன்னார்னு? கழுதை குட்டி மேலே உக்காந்தாவோ துணி போட்டாவோ அதை பிடிச்சாலே என்ன செய்யும்? பயங்கர சத்தம் போடும், பயங்கரமாக கூச்சல் போட்டு பிடிச்சி எகிரி குதிச்சு ஓட்டமாக ஓடும். ஆகவே தான் தாய் கழுதையும் குட்டி கழுதையும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. கொண்டு வந்த பின்னால் அது மேலே துணியெல்லாம் போடுறாங்க, ஏசாமியை உட்கார வைக்கிறாங்க, குருத்தோலைகளை பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த காலத்தில் குருத்தோலை இருந்துச்சா? எருசலேம் பகுதி ஒரு பாலைவனமான பகுதி. அங்கே அவங்களுக்கு கிடைக்கப்பட்டதெல்லாம் என்ன தெரியுமா? டேட்ஸ், பாம் ட்ரீ, டேட்ஸ், பேரிச்சப்பழ மரம். இந்த பேரிச்சப்பழ மரத்தில் இருக்கிற ஓலை குருத்தோலை போல இருக்கும், ஆனால் மெலிசாக இருக்கும், பச்சை கலராக இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்காது. அது இது மஞ்சளாக இருந்தால் குருத்தோலை, தென்னை ஓலை. ஆனால் அவங்களுக்கு ஓலை கிடையாது. அந்த ஊர் முழுக்க இருந்தது ஒலிவ மரங்கள் அதிகமாக இருந்தது. ஆகவே அந்த மரத்தையும் கிளைகளையும் இந்த பேரிச்சம்பழத்து மரத்தினுடைய குருத்துகளையும் வெட்டி கொண்டு வந்து போடுறாங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதுக்குள்ளே போனால் என் மெசேஜ் நேரம் போயிடும். நான் இங்கே நிறுத்திடுறேன். இப்படியா அவர் பவனி வந்து எருசலேமுக்குள்ளே வெற்றி பவனியாய் வந்தார். வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, நான் அதை படிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அந்த அதிகாரத்தை முழுசும் படிச்சோம்னா 10ஆம் அதிகாரம் மார்க் 10 பார்த்தீங்கன்னா, ஏசாமி அன்னைக்கு பவனி வந்து எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே போயிட்டு தேவாலயத்தை அன்னைக்கு முழுசும் சுற்றி பார்க்குறாரு. யோசித்து பாருங்க, அன்னைக்கு ஒன்றும் செய்யல அவரு. தேவாலயத்தை முழுக்க சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்து அப்போ அங்கே வந்த வியாதி உள்ளவர்களை அவர் தொட்டு சுகமாக்குறார். சொஸ்தமாக்குன்ற காரியத்தை மாத்திரம் அன்னைக்கு செய்கிறார். குருத்தோலை ஞாயிறில் அநேகர் வியாதி உள்ளவங்க, குருடர், சப்பானியர், கை கால் வராதவங்க, குஷ்டரோகிங்க, இப்பேற்பட்டதான வியாதியில் இருந்தவங்கள இந்த குருத்தோலை ஞாயிறில் சொஸ்தமாக்குறார். இது வந்து ஒரு விசேஷமான நாள் என்பதுன்றபடியால் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போவே ஏசாமியை கொல்ல திட்டம் தீட்டுறாங்க. ஏசாமி சாயங்காலம் ஆகுனதை என்ன செய்கிறாரு, கடந்து மறுபடியும் பெத்தனியாவுக்கு போகிறார். பெத்தனியானா என்னங்க? பெத்தனியானா
அது லாசர் இருக்கிற ஊருன்னு சொன்னீங்க. பெத்தனியாக்கு இப்போ அர்த்தம் சொல்லுங்க. பெத்தனியா யாருக்கும் தெரியாதா? பெத்தனியானா என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன தெரியுங்களா? அத்திப்பழத்தின் வீட்டை நோக்கி எதிர்பார்ப்புடன் பயணித்தல். Journeying with expectation towards the house of pigs. Journeying with expectation towards the house of pigs. PIG இல்லை, FIG. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும்ல, சொல்லுங்களேன். FIGக்கும் PIGக்கு என்ன வித்தியாசம்? பன்னி, நம்ம சொல்ற பாஷை இல்லையா? PIG பன்னி, பன்றி. இந்த பிக் வந்துட்டு அத்திப்பழம். அத்திப்பழத்துக்கு ஆங்கிலத்தில் பிக். சரியா? புரிஞ்சுக்குங்க. சரி, இதுக்கு நான் அர்த்தம் கேட்டேன், பெத்தனியானா என்னான்னுட்டு. இந்த பெத்தனியா தான் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி. என்ன சொன்னேன் தமிழில்? அத்திப்பழத்தின் வீட்டை நோக்கி எதிர்பார்ப்புடன் என்ன பண்றாரு? பயணிக்கின்றார். அப்போ என்னங்க அர்த்தம் பெத்தனியானா? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அத்திப்பழத்தின் வீடு. இத்த அரமிக் என்கின்றதான எபிரேய பாஷையில் சொல்லும் பொழுது, எபிரேயமும் அரேமிக்கும் அக்கா தங்கச்சி போல. நம்ம இதில் சொல்லணும்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சமமாக தெரியும். கன்னடாவும் தெலுங்கும் ஒரு போல தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் அரமிக்கும் எபிரேய பாஷ்யம். நான் சொல்றது புரியுதா? இத எப்படி சொல்லணும்னா, பெத்தனியா அது சேர்த்து சொல்றோம். இத பிரிச்சு சொல்லணும்னா பெய்ட் அனி. பெய்ட்னா வீடு, அனி அப்படின்னா பழம். என்ன பழம்? அத்திப்பழம். இன்னொரு பேர் இருக்கு. ஏசாமி அங்கிருந்தோம் அதெல்லாம் சுற்றி பார்த்துன்னு வராரு. அதன் பேர் பெத்பகே இல்லையா? ஏசாமி பவனி வர்றதுக்கு முன்னால் பெத்பகேலிருந்து தான் வராரு. பெத்பகேலிருந்து வந்து பெத்தனியா லாசர் வீட்டிலிருந்து அப்புறம் எருசலேமை நோக்கி வராரு. எருசலேமை நோக்கி வரும் பொழுது ஒலிவ மலை. ஒலிவ மலையில் நின்று பார்த்தா நேராக அவங்களுக்கு கெட்சமனே தெரியும். கெட்சமனே மலை சரிவு. இது ஒரு மலை, இது ஒரு மலை. இந்த மலை ஒலிவ மலை. இந்த ஒலிவ மலை சரிவில் வர்றது தான் இந்த பெத்தனியாவும் பெத் பகே என்கின்றதான ஊர், கிராமம். இந்த பேர் வந்தது என்று சொன்னால், அந்த கிராமத்தில் அதிகமாக பழம், இந்த அத்தி பழம் இருந்ததுனால இதற்கு பெத்தனியா என்கின்றதான ஊர். இந்த பெத்தனியா மன்னிக்கவும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நிதானமாக சொல்லித்தரேன். ஏன்னா இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விசேஷித்தமான நாள், பைபிளில் படிக்கிறோம், கோயிலுக்கு வரோம், இந்த காரியமெல்லாம் தெரியாத போயிடுது இல்லை? பேசுகிற ஐயர்மாருங்களும் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டாபிக், ஏதோ ஒரு கதையை சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படியே போயிடுறோங்க. ஆனால் நம்ம நேரத்தை ஒதுக்கி இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். ஆகவே தான் இவ்வளவு காரியத்தை நான் உங்களுக்கு ஆழமாக கொண்டு போகிறேன்.
பெத் பகே, பெத்தனியானா என்ன சொன்னேன்? பெய்ட். பெய்ட்னா வீடு, அனி என்றால் அத்திப்பழம். பெத் அனியா. பெய்ட்னு சொல்லலாம், இல்லை பெத்துன்னு சொல்லலாம். பெத்தேல்னு பார்க்குறோம் இல்லையா? பெத்தேல்னா என்னங்க? பெத்தேல்னா வானத்தின் வாசல். ஆனால் அதற்கு கரெக்டான பதம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனின் வீடு. நிறையா வீட்டுங்களுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா? வீட்டை திறக்கும் பொழுது புதுசாக வீடு கட்டுனா பெத்தெல் அப்படின்னு வைப்பாங்க. அப்படின்னா அது என்ன? நான் சொன்னேன் பெய்ட்னா வீடு. பெய்ட் இல்லை பெத் ரெண்டும் ஒரே அர்த்தம், உச்சரிப்பு மட்டும் வேறுபடும். ஆக அதற்கு அர்த்தம் வீடு. அனியா என்றால் அத்திப்பழம். ஆகவே அத்திப்பழத்தின் வீடுன்னு பார்த்தோம். பெத் பகே அப்படின்னு சொன்னா, பகே என்றால் நான் உங்களுக்கு சொன்னேன் பெத்துனா வீடு, பகே என்றால் ரைப் ஃப்ரூட். இட்ஸ் நாட் அ ஃப்ரூட், பட் இட் இஸ் ரைப்டு ஒன். இட்ஸ் நாட் எட் கான் அஸ் ஃப்ரூட். பழமாக மாறல, ஆனால் அது பழக்காயாக இருக்குது. அதனால தான் பெகே என்று பேர். பெகேனா பழக்காய் தமிழில் சொல்லலாம் இல்லையா? ஆகவே தான் அதன் பேர் பெத் பகே. பெத் பகே. இந்த பெத் பகே என்கின்றதான இந்த இடத்துலேருந்து தான் ஏசாமி கழுதையை பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? கழுதையை இந்த பெத் பகேலிருந்து பெத்தனியாவுக்கு கொண்டு வந்து பெத்தனியாவிலிருந்து எருசலேமுக்கு வராரு. அதனால தான் இவ்வளோ விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து கவனிங்க. ஆக ஏசாமி இப்படியா அவர் செய்கின்ற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஆச்சரியமான காரியமாக இருக்கின்றது. சரி, நாம் பார்த்தோம். நான் உங்களுக்கு சில காரியத்தை சொன்னேன். குருத்தோலை ஞாயிறு ஏசாமி எங்கேருந்து வந்தாருன்னு விளக்கிட்டேன். அடுத்து ஹோலி மண்டே, நேற்று இல்லையா? நேற்று ஹோலி மண்டே அவர் காலமே எழுந்து எங்கேருந்து வராரு? பெத்தனியாவிலிருந்து எருசலேமுக்கு மறுபடியும் வராரு. லாசர் வீட்டிலிருந்து வராத பொழுது தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு அங்கே மரத்தை பார்த்து அந்த மரத்துக்கிட்ட நின்று அதில் ஏதாவது சாப்பிட கனி இருக்குமான்னு பார்க்குறாரு. ஏன்னா அது கனி தருகின்ற ஒரு நாள். நல்லா புரிஞ்சுக்குங்க. பெத்தனியாக்கும் பெத் பகேக்கும் அதனால தான் விளக்கத்தை சொன்னேன். இந்த கனி தருகின்றதான ஒரு நாள். கனினா புரியுதில்ல? அப்போ தான் துளிரியா வந்து பூ பூத்து துளிர் விட்டு அந்த துளிரிலிருந்து காய் காய்க்கிற காலம். அப்போ இந்த இலைங்க நல்லா அழகாக விடுற நேரத்தில் காய் வந்து இலைங்களுக்கு கீழே இருக்கும். அத்திப்பழம் காய் மேலே விடாது. சில மாங்காய் செடிங்களை பார்த்தீங்களா கூட மாங்காய் மரத்தில் இலை முழுக்க மறைச்சிருக்கும், கீழே மாம்பழம் இருக்கும். பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு சில மாங்காய் மாத்திரம் மேலே நிற்கும். அது எப்போ நல்லா மாங்காய் பழுத்த பின்னால் மேலே வரும். இந்த அத்திப்பழம் அப்படி கிடையாது, கீழே தொங்கி இருக்கும். திராட்சை போல, திராட்சை செடியோடு ஒட்டி இருக்கும், மேலே வராது, செடியிலிருந்து கீழே வரும். அப்பேற்பட்டதான காலம் அது. அப்போ ஏசாமி அங்கே நின்று அதனிடத்திலிருந்து கனியை பார்க்கின்றார். அது கனி தராததுனால என்ன செய்கிறாரு? அந்த மரத்தை அவர் சபிக்கின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்ட மார்க்கு நூலிலே நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இதில் ஆழமான தெய்வ செய்தி இருக்கு. நாள் அவர் எருசலேமுக்கு போனார். அந்த நாள் முழுக்க எருசலேம் தேவாலயத்தில் இருந்தார். எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாரு. அநேகரை சொஸ்தமாக்கினார். வியாதியில் குருடரை, சப்பானிய முடவர்களை, காது கேட்காதவங்களை, குஷ்டரோகிகளை, இன்னும் திமிர்வாதக்காரர் அநேக பிள்ளைகளை அவர் சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக்கி அவர் போனார். மறுபடியும் திங்கக்கிழமை வந்தார். திங்கக்கிழமை சுற்றி பார்த்து எருசலேமை என்ன செய்தார்? எருசலேமின் மரத்தை அங்கு என்ன செய்கின்றார்? தேவனானவர் சபிக்கின்றார். நேற்று தான் சபிக்கின்றார். இன்னைக்கு
டியூஸ்டே. இன்னைக்கு என்ன தெரியுமா பேரு? ஹோலி டியூஸ்டே, பெரிய வியாழன் அல்லது பரிசுத்த வியாழன். வேழன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, திங்கள் செவ்வாய், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஆக இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை என்ன செய்கிறாரு? மறுபடியும் வராரு. மறுபடியும் வந்து இந்த தெய்வாலயத்திற்குள்ள போயிட்டு ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்றாரு. காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் ஆடு விற்கிறவர்களையும் அடித்து நொறுக்கி தெய்வாலயத்தை பரிசுத்தம் செய்கின்ற ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே தேவன் பரிசுத்தத்தை விரும்பி வருகின்றார். அடுத்தபடியாய் அவர் கனியை தேடி வருகின்றார். அதை தான் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 27 நீங்க முழுக்க வாசிக்க பார்த்தால் 7 விதமான சாபங்களை தேவன் அந்த பிள்ளைகள் மேலே சபிக்கின்றார். 7 விதமான சாபத்தை அந்த பிள்ளைகள் பேரிலே தருகின்றார். ஏன் தருகின்றார்? ஒன்று, அவர்கள் பரிசுத்த குலைச்சலை தேவாலயத்திலே உண்டு பண்ணினார்கள். 2, தேவனின் நாமத்தை வீணாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். 3, தேவனுக்கு பயப்படாதபடி ஆலயத்தை ஏதோ ஒரு கூடமாய் அவர்கள் மாற்றி வைத்திருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி அந்த மார்க்கு 10:11 நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது மிகவும் அழகாக போடப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அங்கு தர்க்கம் பண்றாரு. தர்க்கம் பண்றதுனா என்ன? is having conversation, is talking with the high priest. சபையில் உள்ள பெரிய பெரிய வழி நடத்துகின்றதான மனிதர்கள், பிரீஸ்ட் என்று சொல்லப்படுகின்றதான ஆசாரியர்களிடத்திலும் வேதபாரர்களிடத்திலும் பரிசேயரிடத்திலும் சதுசேயரிடத்திலும் தர்க்கம் பண்ணுகின்றார், வாதாடுகின்றார், வாக்குவாதம் செய்கின்றார். ஏன் என்னுடைய சபையை இப்படியாய் கெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆக இந்த நாளில் தேவனுக்கு பின்பாக ஒரு பெரிய சதியே நடக்கின்றது. ஆகவே இந்த சதியோடு கூட தேவன் என்ன செய்கின்றார்? அடித்து எல்லாரையும் அந்த தேவாலயத்தை சுத்தம் செய்து தேவாலயத்திலிருந்து அவர் இந்த நாளிலே கடந்து செல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே வேளையிலே சீஷ பிள்ளைகளுக்கு போதிக்கின்றார், சீஷர்களை அறிவுறுத்துகின்றார். நீங்கள் பரிசுத்தப்படுங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி. அதனால தான் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்திலே மிகவும் அழகாக போடப்பட்டிருக்கின்றது. யோவான் 15:5 யாருன்னா எடுத்தா வாசிங்க. போதும். என்ன சொல்றாரு? நானே திராட்சை செடி, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்னங்க? மிகுந்த கனிகளை தருவீர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்க யாருன்னா இருக்கலாம், நல்லா படிச்சவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன வேலை செய்கிற ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம், இல்லை நீங்கள் சபையில் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், சண்டே ஸ்கூலில் எடுக்கிறவங்களா இருக்கலாம். இன்னைக்கு யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை கண்ணி கொடுக்காவிட்டால், if your life is not set an example, you are waste. I repeat, if you're not fruitful, அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் கண்ணி கொடுக்காவிட்டால் நீங்கள் என்னிலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். அதை தான் சொல்றாரு. அதை தான் நாம் வாசிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தி நூலில் பார்க்கின்றோம். அந்த மரத்தில் கனி இல்லாததுனாலே அங்கு போடப்பட்டிருக்கின்ற வாக்கியம் என்ன? அதில் கனியை காணாதபடினால்
அந்த மரத்தை சபித்து கடந்து செல்லுகின்றார். மறுநாள் செவ்வாய்க்கிழமை அவர் வரும்பொழுது சீஷ பிள்ளைகள் பார்த்து சொல்லுகின்றார்கள், ரபி, நீர் சொன்ன மரம் பட்டு போயிருக்கிறது. பட்டு போச்சுன்னா என்னங்க அர்த்தம்? இட் ஹாஸ் பீன் டெட். என்னாச்சு? செத்து போச்சு. அதுதான் அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்துவங்களா இருக்கிற நமக்கு தேவன் இந்த லெந்து நாளிலே, இந்த தபசு காலங்களிலே கொடுக்கின்ற காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாவிட்டால் இந்த அத்தி மரத்தை பார்த்து சபித்தார் போல தேவன் நம்மை சபிக்குவார். ஆகவே இந்த சாபத்திலிருந்து நீங்கள் விலகி வாங்க. அதனால தான் நான் பிரசங்கத்தில் குறிப்பாக சொன்னேன், 23 மத்தேயுல 7 விதமான சாபத்தை நாம் பார்க்கின்றோம். நேரமில்லை, அதை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. ஆகவே தேவன் சபிக்கின்றார், தேவன் கடிந்து கொள்ளுகின்றார். ஆகவேதான் நம் இப்ப வாசிக்க கேட்ட யோவான் 15:5 நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை தருவீர்கள். என்ன அர்த்தம்? நம்ம பிரயோஜனமுள்ளா இருப்போம். என்ன அர்த்தம்? கனினா என்னங்க? நாம எப்படி கனி கொடுக்க முடியும்? சொல்லுங்களேன், எப்படி கனி கொடுக்க முடியும்? ஒன்று, கனி கொடுக்கறதுனா என்ன? பிரயோஜனம் உள்ளவளா இருக்கிறது. அடுத்து ஏழைங்களுக்கு உதவுறது. அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொள்ளுதல். அதற்கு அடுத்து நான் கடவுளோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் அந்த யோவான்ல மிகவும் அழகாய் யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். என் பிதா திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நான் அவரிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை தருவீர்கள். நமக்கு எப்போ நல்ல புத்தி நல்ல மனசு வரும்? எப்போ நாம பிரசங்கத்தை நல்லா கேட்க முடியும்? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது தான் கேட்க முடியும். இஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் இன் யூ, யூ வில் பி டிஸ்டர்ப்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய சபைக்குன்னா போங்க, நான் 1000 பேர் உட்கார்ற சபையில் போதிக்கிறேன். எனக்கு நீங்கள் சின்ன கூட்டமாக இருக்கிறீங்க, அதனால் நான் கஷ்டப்படுறதே இல்லை. நான் 5 பேர் உட்காந்தாலே போதிப்பேன், 1000 பேர் உட்காந்தாலே போதிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற வார்த்தையை நான் சொல்லுகின்றேன். அதை கேட்க நீங்கள் பாத்திரவானாக இருக்கணும். அதுதான் கனி கொடுக்கின்ற ஜீவியம். நீங்கள் திராட்சை செடியோடு ஒட்டி இல்லாவிட்டால் அதை பிடுங்கி போடப்படும். அதுதான் தேவன் சபித்ததை இந்த சீஷ பிள்ளைகள் பார்த்து சொல்லுகின்றார்கள், ரபி, நீர் சொன்ன மாத்திரத்திலே அது பட்டு போயிடுச்சு, அது செத்து போயிடுச்சு மரம், அதுல கனி இல்லை, அது பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலே நாம கேட்ட இந்த கதையை அல்லது பாடத்தை மனதில் இருத்தி தேவனுக்குள்ளாய் நாம் வளர்ந்து கனி கொடுக்கின்ற ஜீவித்திற்குள்ளாய் கடந்து செல்வதுதான் இந்த பரிசுத்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இன்னைக்கு ஹோலி டியூஸ்டேன்னு பார்த்தேன் இல்லையா? அடுத்து ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்லுகின்றேன். நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அந்த ஹோலி வீக்னா என்னன்னு ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்து நாளைக்கு என்ன யாருக்கு தெரியும்? நாளைக்கு என்ன டே? வெட்னஸ்டே. நாளைக்கு இந்த வெட்னஸ்டேக்கு ஒரு பேர் உண்டு, ஸ்பை டே. ஸ்பை, SPY, ஸ்பை, ஸ்பை டே. ஸ்பைனா என்ன? ஸ்பைனா என்ன? ஒட்டு கேட்கறது இல்லை போட்டு கொடுக்கறது, நம்ம பாஷையில் சொல்லணும்னா இல்லையா? சிம்பிளா போட்டு கொடுக்கறதுக்கு தான் ஸ்பை. அவன் போட்டு கொடுத்துட்டான்பா, என்ன சொல்கிறேன் இல்லை, நான் சொல்லாதுன்னு சொன்னேன், போட்டு கொடுத்துட்டானுமோ இல்லையா? அதுதான் ஸ்பை உடைய வேலை. ஒட்சன் கேட்கிறது, கேட்டுட்டு சொல்றது. யார் வரார் தெரியுமாங்க? யார் வராருங்க? யூதாஸ். யூதாஸுடைய முழு பேர் என்னங்க? யூதாஸ் காரியோத்.
கரெக்டா? சொல்லுங்களேன். கரெக்டா? இல்லை, யூதாஸ் தான் ஒரு பேரு. ஆனால் யாரும் சொல்றதில்ல. அவர் பேரு யூதாஸ், அவர் ஊர் பேரு இஸ்காரியேத். அதனால தான் அவர் பேர் யூதாஸ் காரியேத் அப்படின்னு சொல்றோம். விளங்குதா? கத்துக்குங்க இதெல்லாம். நல்ல வேற யாருக்கு நான் சொல்லலாம். நீங்க அதனால தான் அவ்வளோ நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆக நாளைக்கு ஸ்பை வெட்னஸ்டே அல்லது ஹோலி வெட்னஸ்டே அல்லது பிளாக் வெட்னஸ்டே. ஏன்னு சொன்னால் ஏசாமி நாளைக்கு காமிச்சு கொடுக்குறான். அதாவது இன்னைக்கு பிளான் பண்ணி இன்னைக்கு ராத்திரி போயிட்டு அந்த முகாமையர் சங்கம், முகாமையர் சங்கம்னா சனகரிப்பு சங்கம், இந்த சங்கத்தில் போய் பேசி ஆசாரியரோடு பேசி ஏசாமி காண்பிச்சு கொடுக்க வகை தேடி அந்த புதன்கிழமை ஏசாமி காட்டி கொடுக்க வகை தேடுகின்றான். அந்த வகை தேடி அந்த 30 காசுக்காக அவன் பேசுகின்ற நாள் புதன்கிழமை. என்ன வெட்னஸ்டே சொன்னேன்? ஸ்பை வெட்னஸ்டே இல்லை பிளாக் வெட்னஸ்டே. புரியுதுங்களா? கருப்பு புதன்கிழமை புரிஞ்சுக்குங்க. அல்லது காண்பி கொடுக்குற, நம்ம பாஷையில் என்ன சொன்னேன்? போட்டு கொடுக்குற புதன்கிழமை. விளங்குதா? சரி, அடுத்த நாள் மாண்டி தேர்ஸ்டே. மாண்டி, MAUNDY, மாண்டி தேர்ஸ்டே. மாண்டி தேர்ஸ்டே அதை சேர்த்து சொன்னோம்னா மாண்டி தேர்ஸ்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒரு லத்தீன மொழியிலிருந்து வந்த வார்த்தை. அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா மாந்தாத்தம், பிரிச்சு சொல்ற வார்த்தை மாந்தாத்தம். மாந்தாத்தம் என்கின்றதான வார்த்தை தான் மாண்டி தேர்ஸ்டே. புரியுதா? இந்த மாண்டி தேர்ஸ்டே மிகவும் விசேஷமான ஒரு நாள். இதில் என்ன நடக்குது சொல்லுங்களேன்? வருஷம் வரோம் மாண்டி தேர்ஸ்டே, பெரிய வியாழன். என்ன நடக்குது இதில்? யாருக்கும் தெரியாதா? ஓ, பிரைஸ் தி லார்ட். அட்லீஸ்ட் அது ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லை? இந்த மாண்டி தேர்ஸ்டேல 2 மிக முக்கிய காரியம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, ஏசாமி காண்பிச்சு கொடுக்குறாங்க. 2, ராபோஜனம், தி யூக்ரிஸ்ட், தி பாஸ் ஓவர், இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள். அடுத்து என்ன நடக்குது? இந்த நாளில் அப்பமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரசமாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தையும் தேவன் சீஷ பிள்ளைகளுக்கு பகிர்ந்து தருகின்றார். அடுத்து என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு ஏசாமி? இல்லை, ஏசாமி என்ன செய்கிறாரு? தன்னுடைய மேல் அங்கியை கழட்டி இடுப்பில் கட்டி சீஷர்களுடைய காலை கழுவுகின்றார். வாஷிங் ஆஃப் த ஃபீட். இதை ஒரு சில குறிப்பிட்ட சபையில் பண்ணுவாங்க. ஒன்று கத்தோலிக்க சபை, இன்னொன்று ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சபை. இந்த 2 சபையில் பண்ணுவாங்க. நம்ம சபையில் ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் சின்ன பையனாக இருக்குள்ள எங்கள் சபையில் பண்ணாங்க. ஆங்கிலிக்கன் வேர்ஷிப்பில் அதை இன்னும் செய்கிறாங்க. ஆங்கிலிக்கன் திருச்சபையில் சபையில் பெரியவங்கள பண்ணுவாங்க. சபையில் ஐயரு சின்ன ஐயருக்கு படிச்சிருக்கிறவங்களெல்லாம் உட்கார வச்சு சபை ஐயர் காலை கழுவுவாங்க. ஐயர்மாருங்க சபையில் உள்ள மூத்தவங்களை உட்கார வச்சு அவங்க கால்களை கழுவுவாங்க. கால்களை கழுவுகின்றதான ஒரு பாப்டிஸ்ட்லேயும் இருக்குன்றார் அண்ணன். ஆக ஒரு சில குறிப்பிட்ட சபையில் இருக்கு. ஆனால் இன்னும் கூட கத்தோலிக்க சபையும் ஆர்த்தோடாக்ஸ் சபைகளில் பண்ணுறாங்க. சரியா? ஆகவே மாண்டி தேர்ஸ்டே புரிஞ்சிச்சா? மாண்டி தேர்ஸ்டே மாந்தாட்டம், லத்தீன பாஷை, இதிலிருந்து பிரிந்து வந்த சொல் தான் மாண்டி. மாண்டி தேர்ஸ்டேனா என்ன? அப்சர்விங் தி ஹோலி கம்யூனியன், அப்சர்விங் த ஹோலி ஈக்குரிஸ்ட், ஹோலி கம்யூனியன், திருவிருந்து,
பஸ்கா, வேற என்ன சொல்லலாம், ராபோஜனம். இத்தனை பேர் இருக்கு இதுக்கு. சரியா? அதுக்கு அடுத்த நாள் என்ன நாள்? குட் ஃப்ரைடே. ஏன் இதுக்கு மாத்திரம் குட் ஃப்ரைடேன்னு வந்துச்சு? ஏன் இதுக்கு குட் ஃப்ரைடே சொல்லுங்களேன். மாண்டி தர்ஸ்டே, குட் ஃப்ரைடே. இந்த குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. நான் டைம் இருக்கக்குள்ள உங்ககிட்ட சொல்கிறேன். ஒவ்வொரு வேத அறிஞருங்க அதை வேறு வேறு பாஷையில் அல்லது மொழியில் சொல்லியிருக்காங்க. இது ஏன் பெரிய வெள்ளின்னு தமிழில் வந்துச்சுன்னா, வெள்ளிங்கிலே பரிசுத்தமான வெள்ளி. அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் குட் ஃப்ரைடே. இட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் மீ. உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு பரிசுத்தமான வெள்ளி. ஏன்? சத்தமா ஓ பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய கிறிஸ்து சிலுவைக்கு சென்ற நாள். ஆகவே அது மிகவும் பரிசுத்தமான நாள், வெள்ளி. அதுக்கு அடுத்த வர நாள் என்ன நாள்? ஹோலி சண்டே ஆர் ஹோலி சாட்டர்டே. ஹோலி சாட்டர்டே இல்லைன்னா சைலண்ட் சாட்டர்டே. சைலண்ட் சாட்டர்டே. சைலண்ட்னா என்ன? அமைதல். சும்மா இரு இல்லையா? சும்மா இருக்கணும். நான் சின்ன பிள்ளையா இருக்குள்ள எங்கள் சபையில் அப்படி தான். சிலுவையெல்லாம் இப்படி இருக்காது. சிலுவையெல்லாம் முழுசும் மூடி போட்டுருவாங்க, கருப்பு துணியில் மூடிடுவாங்க. ஆல்டரெல்லாம் கருப்பு துணியில் தான் மூடி இருக்கும். நான் சின்ன பிள்ளையா எங்கள் சபையில் இருந்தது பாரம்பரியம், ஆங்கிலிக்கன் பாரம்பரியம் அப்படி தான். சிலுவையை காண்பிக்க மாட்டாங்க, கருப்பில் மூடணும் இல்லையா? இன்னைக்கு நிறைய நமக்கு வழிபாட்டு முறை தெரியல. ஆக அதுதான். ஏன் என்று சொன்னால் சிலுவை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சிலுவை ஒரு புனிதத்தின் சின்னம்னு சொல்லுவார். கொரிந்தியரில் பார்க்குறோம் இல்லையா? சரி, இது சைலண்ட் சாட்டர்டே. ஏன்னா தேவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நாள். ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாய், மிகவும் பயபக்தியாய், மௌனமாய், சத்தம் போடாமல் இருந்து தொழுகையை அவர்கள் அனுசரிக்கிற நாள் சைலண்ட் சாட்டர்டே இல்லை ஹோலி சாட்டர்டே. அடுத்த நாள் என்ன நாள்? நான் சொன்ன ஈஸ்டர்ன்னு சொல்லாதீங்கன்னு. நமக்கு பழகிடுச்சு இல்லை? பழக்க தோஷம் இல்லையா? ஈஸ்டரில் உயிர்த்த திருநாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த திருநாள். அதுதான் ரிசரக்ஷன். ஆங்கிலத்தில் ரிசரக்ஷன் டே இல்லது உயிர்த்த திருநாள் தமிழில். புரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே. இப்போ கடைசியா நம்முடைய செய்திக்கு போயிடுவோம். அத்திப்பழத்தை பார்த்தாரு, அத்திப்பழம் இல்லை, சபித்தார். மறுநாள் வரும்பொழுது பார்த்தார், அந்த மரம் முழுக்க பட்டு போயிருந்தது, மரத்தில் கனி இல்லை. சீஷ பிள்ளைகள் பார்த்தார்கள், ரபி அது செத்து போயிருக்கிறதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீயும் நானும் செத்த கிறிஸ்தவனா, உயிரோடு இருக்கும் கிறிஸ்தவனா? யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும் நான் உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவன்? நான் சொல்றேன், நான் உயிரோடு இருக்கும் கிறிஸ்தவன். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன். கிறிஸ்து என்னில் இருக்கின்றார். அதுதான் யோவான் 15:5. நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். தைரியமா சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? நம்ம கர்நாடகா சென்ட்ரல் டயாசிஸில் நான் உண்டாக்கின என்னுடைய சண்டே ஸ்கூல் விபிஎஸ் பிள்ளைங்க 6 பேர் ஐயர்மாரா இருக்கிறாங்க. 8 பேர் வேற வேற ஊரில் இருக்கிறாங்க. ஒரு தம்பி, பிரசித்தி பெற்ற தம்பி தினகரன் சொல்லி மதுரையில் இருக்கிறாரு. அவர் ஒரு இந்து தம்பி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு காலேஜில் நான் வழி நடத்துனதுனால எனக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரா மதுரையில்
ஒரு பெரிய சபை வச்சிருக்காரு. இன்னொரு தம்பி ராஜான்னு, அந்த தம்பி பாம்பேல இருக்காரு. பாம்பேல சின்ன குடிசை ஆ, வீடுங்க மத்தியில ஊழியம் செய்கிற ஒரு தம்பி. இங்க இன்னும் அநேக பேர் இருக்காங்க. ஒரு 2 பேர் அல்சூர் பகுதியில் ஒரு 2 சபைகள் இருக்கு. கேஜெப்பில் 2 சபைகள் இருக்கு. அந்த 2 சபையை நான் நிறுவினேன். அந்த சபை இன்னைக்கு பெரிய சபைகளாக இருக்கு. ஆக தேவனுக்காய் கனி கொடுக்கிற வாழ்க்கை, தேவனுக்காய் சாட்சியாய் நிற்கிற வாழ்க்கை அதுதான். இன்னைக்கு ஆயிரமா வேலையிலிருந்து வந்ததும் என்னை பார்த்து நாங்கள் போகலாமான்னு கேட்டாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு 2 நாளாக ரொம்ப சிக்காக இருக்கேன். இப்பவும் சிக்காக தான் நிற்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, மூக்கில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கு. அப்படியே 2-3 டிஷ்யூ பேப்பர், ராத்திரியெல்லாம் ஒரு கர்ச்சிப்பு, காலையிலிருந்து ஒரு கர்ச்சிப்பு. ஆனால் இன்னைக்கு இந்த பீடத்தில் நான் நிற்கிறேன். என் கர்ச்சிப்பு ஒரு முறை தான் எடுத்தேன். இன்னும் இது நினைவே இல்லை. தேவன் நாமம் மகிமை பெறட்டும். ஆக தேவன் பலத்தை தந்தார். ஐரம் என்ன சொன்னாங்க, வேறு யாருக்குன்னா சொல்லிட்டு இருந்தா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், போகலாம், தேவன் பலத்தை தருவார். பலவீனனாக தான் வந்தேன். ஆனால் நின்று இவ்வளோ நேரம், ஏறக்குறைய 40 நிமிஷம் நான் உங்களோடு கூட பேசியிருக்கேன். 7:20க்கு ஸ்டார்ட் பண்ணேன், இப்போது 8 மணி. ஆக தேவன் பேச எனக்கு பலத்தை தந்தார். மூக்குல கொட்டுற தண்ணி எங்கே போச்சுன்னு தெரில. நேற்றெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பைபிளை படிச்சுட்டே இருக்கும், சொட்டுது தண்ணி, அப்படியே கொட்டிகிட்டே இருக்கு. என் பிரசங்கத்தை நான் தயார் பண்ணவே முடியல. ஐரமா சொன்னாங்க, பிசாசானவன் உங்களை சோதிக்கிறான். இல்லை, யாரெல்லாம் அவர்களை நினைத்திருக்கிறோமோ, வியாதி ஒரு பொருட்டே இல்லை பிரியமானவர்களே. யாரெல்லாம் நாம் அவர்களை சார்ந்திருக்கிறோமோ, எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையே இல்லை. பணம் பிரச்சனை அல்ல, நமக்கு வீடு பிரச்சனை அல்ல, நமக்கு நம்முடைய உடல் பிரச்சனை அல்ல, நமக்கு வேலை பிரச்சனை அல்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் என் தேவனில் நான் நிலைத்திருக்கின்றேன், என் தேவன் என்னை காப்பார் என்று தானே அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஆக கனிகளை கொடுக்கின்றாய் இந்த செவ்வாயவை நாம் மாற்றி, யோவான் 15:5 பிரகாரம் நான் அவருக்குள் இருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். அப்பேற்பட்டதான காரியத்தை தானே தேவன் நமக்கு அதிகமாய் தந்து, நாம் இந்த நாளிலே அதிக கனிகளை கொடுக்க விரும்புகின்ற தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து, மகனே மகளே கனி தருவாயா என்று சொல்லி அவர் ஆவலோடு நிற்கும் பொழுது, கனி இல்லாதபடி நாம் சாபத்துக்குள்ளாய் மாறாதபடி நாம் இருக்க நாம் இந்த வேளையிலே அழைக்கப்படுகின்றோம். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இம்மட்டமாய் எங்களோடு கூட பேசினீர். நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி சுவாமி, கனிகளை தேடி வந்த நீர் எங்களிடத்தில் கனி இல்லாதபடி நாங்கள் உங்களை துக்கப்படுத்தக்கூடாது சுவாமி. கனிகளை தருகின்ற கிறிஸ்துவளாய் நாங்கள் மாற உதவிச்சு எடுத்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமிடத்துக்கேறி பிதாவினுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உரித்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும்.
ஆமென். சபையார் அருட்கூர்ந்து அமரவும். இந்த வேளையிலே நமது செயல் அவர்கள் சபைக்கான அறிவிப்பை தருவார்கள். சபையின் அறிவிப்புகள். இன்றைய தினம் நம் மத்தியிலே வில்சன் ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து நமக்கு விவரமாக பைபிளுடைய கிளாஸ் போல, பைபிள் கிளாஸ் எடுக்கிற போல ஆங்கிலத்திலிருந்து இருக்கும் வார்த்தைகளை விவரித்து சொல்லி நம்மளை வெளிச்சத்து கொண்டு வந்த ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும், அதோடு கூட அம்மா ஐயா வில்சன் ஐயாவுடைய அம்மாவுக்கும் நம்முடைய நன்றியும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகின்றோம். ஐயா அவர்கள் கடந்த வருடத்திலே உடல் சரியில்லாமல் தவித்து போனார். நான் கேட்கும் பொழுது, ஐயா எனக்கு உடல் சரியில்லை, என்னால் வர முடியாது, தயவுசெய்து மன்னிக்கவும், கர்த்தருடைய வார்த்தை மேசியா திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் எனக்கு ஆர்வம், ஆசை. இருந்தாலும் எனக்கு உடல் நலம் இல்லாமல் இருந்தது என்று சொன்னார். அப்படியும் இருந்தும் தேவன் நம் மத்தியிலே இந்த வருடத்தில் எத்தனை முறை நம் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அது காக்கும் இன்னும் அவருக்கும் அம்மா அவர்களுக்கும் மென்மேலும் சபையின் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் வலிவு பிள்ளைகளின் சார்பாகவும் தாய்மார்களின் சார்பாகவும் அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொத்திரத்தையும் ஏறெடுக்கின்றோம். மறுபடியும் நாளை தினத்திலே ஆராதனை இருக்கின்றது. அது மாலை 6:30 மணிக்கு 6:30 அன்று கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஆரம்பமாகப்படும். நீங்கள் வந்து அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது 1000 அவர்கள் வந்து நடத்தி கொடுப்பார்கள். மறுபடியுமாக வருகிற இந்த ஈஸ்டர் தினத்துக்கன்று முன்னாலே நமக்கு உயிர்த்தெழுந்த நாளின் முன்னால் அதிலிருந்து நமக்கு சபையை அலங்காரம் செய்ய ஆண்ட்ரூஸ் குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மல்லிப்பூவால் சபையின் மல்லிப்பூவால் அலங்கரிப்பார்கள். அதே போல் கிராஸ்பன் வேலைக்கிழமை அன்று கிராஸ்பன் ராணி அவர்கள் பன் கொடுப்பார்கள். அவைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் அவர்களை அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்னும் இருக்கும் நம்முடைய சபையிலே வரப்போகிற வெள்ளி அன்று நீங்கள் பெரிய வெள்ளி, அதாவது சந்தோஷமான வெள்ளி அன்று நமக்கு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எல்லாம் ஆயர்மார்களும் போதகர்களும் ஊழியம் செய்கிறவர்களும் வரவழைத்திருக்கின்றோம். அவர்கள் எல்லோரும் வருவார்கள். அவர்களுக்கு நல்ல வரவேற்பை கொற்று தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசை இருக்கிறோம். கர்த்தர் தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினம் காணிக்கை எடுப்பவர்கள் ஆண்டோனி அவர்கள் காணிக்கை எடுப்பார்கள். நம்முடைய கீர்த்தனை புஸ்தகத்திலே 73ஆம் பாடல் இயேசுவையே துதிசெய் நீ மனமே, இயேசுவையே துதிசெய், கிறிஸ்தேசுவையே துதிசெய் என்கின்றதான பாடலை பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையுமாய் கூட அர்ப்பணிப்போம்.
ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். 89ஆம் பக்கத்தில் உள்ள ஜெபம். ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவளுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும், அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறியோ. தொடர்ந்து ஜெப நிலையில் நாம் இருப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை மங்கிய பொழுதுக்காய் எமக்கு ஸ்துதி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அன்பின் கடவுளே, இந்த வெளிலமாய் கூட பலவிதமான ஏக்கங்களோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, குடும்ப சூழலோடு, பண பிரச்சனைகள், உடல் வியாதி, உடல் வருத்தத்திலே கஷ்டப்பட்டு வந்திருக்கின்ற பிள்ளைகள், தகப்பனே படிக்கின்ற பிள்ளைகள், பரீட்சை எழுதின பிள்ளைகள், பரீட்சை எழுத போகின்ற பிள்ளைகள், எங்கள் வாலிப தம்பி தங்கச்சிமார்கள், கடவுளே குடும்பத்திலே பெரியோர் சிறியோர் அனைவரையுமாய் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்களை ஆளுகின்ற எங்கள் தேசத்து மூத்தவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அரசாங்க அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருமாய் கூட ஆற்றி தேற்றி எங்கள் தேசத்தை, எங்கள் நாட்டை செம்மையாய் ஆள அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பரத்திலிருந்து வருகின்ற ஒத்தாசையும் அனுப்பி அவர்களை காத்தருளும். கர்த்தாவை, இந்த வேளையிலுமாய் கூட எங்களுடைய சபையின் ஐரமாவுக்காக, குடும்பத்திற்காக, அவர்கள் குடும்பத்திலே ஏற்பட்ட அந்த மரணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆற்றும் தேற்றும் விசாரியும் பலப்படுத்தும். நீர் சமாதான பிரபுவாயிருந்து ஐரமாவோடும் குடும்பத்தோடும் இருந்து அவர்களுக்கு பலத்தை ஞானத்தை அறிவித்து அந்த காத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் கொடுத்த வேளையிலே திருச்சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எந்தெந்த நோக்கத்தோடு இந்த நாளிலே வந்தார்களோ, கேட்ட செய்தியை வெறுமனே அவர்கள் விட்டுவிடாதபடி கர்த்தாவே அது இதயத்திலே கொண்டு அவர்கள் மிகுந்த கனிகளை தருகின்ற ஒரு திராட்சை செடியாய் மாற, கிறிஸ்து என்னும் திராட்சை செடியிலே அவர்கள் நிறைத்திருக்க உதவி செய்யும். இந்த வேளையிலே வந்த நாங்கள் பெருமையாய் திரும்பி போகாதபடி மிகுதியான ஆசீர்வாதத்தை எடுத்து செல்ல உதவி செய்யும். அப்படியாய் நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை உமது ஊழிய மகிமைக்கென்று பிரத்யோகமாய் ஆசீர்வதியும். கொடுத்ததை நாங்கள் சரியாக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். மிகுதியான காலம் நேரம் எங்களுடைய புத்தி யோசனைகள் பலவீனங்களை அனைத்தையும் சிலுவின் அடிவாரத்திலே தருகின்றோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களை காத்துக்கொள்ளும். மீண்டுமாய் நாங்கள் வீடுக்கு செல்லும் பொழுது எங்களோடு கூட நீர் இருவார். தொடர்ந்து இந்த நாளிலே வர தடைபட்டு போன சபை மக்கள் அனைவருக்காக, எங்கள் சபையிலே வியாதியாய் உள்ள மற்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒருவரையுமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து இந்த தெய்வீக பிரசன்னமும் கிருபையும் எந்நாளுமாய் அவர்கள் பேரிலே தங்கி இருக்க தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்தருளும். ஸ்துதி கனம் மகிமை யாவற்றையுமாய் கர்த்தராகிய ஒருவருக்கு ஜாக்கிரதையாய் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். விசுவாசத்தினாலே நாம் யாவரும் தலைகளை வணங்கி தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுள்.